I am Purnima, parent of Arun Karthik. I am a Acharya parent. என் பேர் கார்த்திகா, என் பேர் சசிகலா. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியாவில் ஒரு சர்ப்ரைஸ் காத்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் சர்ப்ரைஸான கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் மை ஒயிட் புக். இட்ஸ் எக்ஸலண்ட் புக். இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் அண்ட் க்ரியேஷன்ஸ் வேறு யாராலையுமே பண்ண முடியாது. ஒன்லி அவர் MDG கேன் டூ திஸ். அண்ட் ஐ கான் த்ரூ திஸ் புக். ஷி ஸ்டார்டட் டு ரைட் இம்மீடியட்லி when she received this book. அண்ட் who am I ஃபஸ்ட்டே வந்து who am I தான் யாருன்றதை நானே 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் கூட இந்த வயசு வரைக்கும் நான் யாருன்றது இன்னமும் எனக்கு தெரியாது. பட் ஷீ ரோட் வெரி நைஸ்லி, வெரி எக்ஸலண்ட்லி ஹூ am I அண்ட் மை அப்பா, மை அம்மா அண்ட் சிப்ளிங்ஸ், ஆண்டி, அங்கிள், மெயினாக பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷனே இந்த ஆச்சாரியாவில் இருக்கும். ஸோ பெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் போத் சைடு அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூ அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா தேவர் வெரி ஹாப்பி. அண்ட் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சனாலிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் மை ஃப்ரெண்ட், என்னோடய ஃப்ரெண்ட், அவங்க ஃப்ரெண்ட் எல்லாரை பற்றியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சனாலிட்டி பற்றியும் எழுதியிருக்காங்க. மை ப்ரொஃபஷ்னல் ஐகான்னு ஒரு சாப்டர் இருக்குது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். வாட் ஷி ரோட் யூனோ மை ஹாப்பி ப்ரவுட் டு மீட் APJ அப்துல் கலாம் போட்டிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி இஸ் நாட் தேர். பட் அவங்கள தான் அவங்க இன்ஸ்பிரேஷன் மாடலாக சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதுலேயும் ப்ரொஃபஷ்னல் ஐகானாக பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் சயின்டிஸ்ட் எல்லாராலையும் விரும்பப்படுற ஒரு மனிதரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ ஷி ஆல்சோ வாண்டட் டு பிகம் அ பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அது பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. எல்லாருமே கேட்டாங்க. ஒரு பெரிய ட்ரீம், யாருமே சொல்லாத ஒரு ட்ரீம் என்னென்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. பட் கண்டிப்பாக இப்போ இருக்கிற பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு ஒய் ஷி வாண்டட் டு பிகம் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேள்வியும் அவர்கிட்ட அவங்க என்னென்னலாம் கொஷின்ஸ் வச்சுருக்காங்க இதில் அதெல்லாமல் நாங்கள் கேட்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். And that mainly my way, this multiple intelligence, really astonishing and fabulous one. 1218 choices are there for her career. இவங்களோட இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் டாமினன்ட். அண்ட் DMIT ப்ரோக்ராம் மூலமாக தெரிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ரைட்டர் இஸ் தேர். ஸோ ஷீ இஸ் த ரைட்டர். ஷீ பிகேம் த யங்கஸ்ட் ரைட்டர் ஆஃப் புதுச்சேரி. லாஸ்ட் இயர் ஷீ ரோட் அ புக் அண்ட் மை இன்ஸ்பிரேஷன் லெஜண்ட்ஸ்னு அதுலேயே எல்லா லெஜண்ட்ஸுமே வந்திருந்தாங்க. ஸோ இதில் இருக்கிற கேரியர் போட்டிருக்கிறதும் அதோடைய சாய்ஸஸ்லையும் பார்த்தீங்கன்னா 100% இட் இஸ் மேட்சிங் வித் மை டாட்டர். மை ஒயிட் புக்குன்ற கான்செப்ட் ரொம்ப நல்ல கான்செப்டாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்க அவங்கள பற்றி எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிட்டு பேரண்ட்ஸை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. எப்பப்பெல்லாம் குழந்தைங்க நம்மக்கிட்ட கோவப்படுறோம், நம்ம அவங்கக்கிட்ட எப்போ கோவப்படுறோம், அம்மா அப்பாவை பற்றி எப்போ பார்த்து பயப்படுறாங்க, இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க நம்மக்கிட்ட கேட்குற கொஷின்ஸ் வந்து நீ ஃபஸ்ட்டு என்னை கையில் எடுத்த போது உனக்கு எப்படி இருந்ததுன்ற மாதிரி அம்மா அப்பா கிட்ட குழந்தை கேட்குற மாதிரி இருந்தது. அது இன்னுமே ஃபஸ்ட்டு நமக்கு அந்த தாட்டுக்கே கொண்டு போயிடுது நம்மளை. ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. பேரண்ட்ஸை மட்டும் இல்லாமல் அவங்களோட சிப்ளிங்ஸ், அதுக்கப்புறம் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸு ஒரு குட்டி இன்டர்வியூவே எடுக்கிறாங்க பசங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதெல்லாம் முடிச்சு குழந்தைங்களோட கரியர் என்னன்றது பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கொஷினாக இருக்கும். ஆனால் அவங்களோட ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸும் அவங்களோட ரிப்போர்ட் கார்டு வாங்க வரும்போது லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படி இப்படின்னு அவங்க மார்க்ஸ் போட்டு வைப்பாங்க. அவ்வளோதான் நமக்கு தெரியும். அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு பின்னாடி இவ்வளோ கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்றது தெரியவே இல்லை. அந்த புக்கை பார்க்கும்போது இது பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது பேரண்ட்ஸ்க்கு. கிட்டத்தட்ட 1218 கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதில். ஆச்சரியில் பார்த்திங்கன்னா இந்த புக்கை பார்த்து என் பொண்ணுகிட்ட வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு வந்து எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சில விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணாமே இருக்குது. அது வந்து இந்த புக்கில் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அம்மா பற்றி என்ன நினைக்கிறா, அப்பாவை பற்றி என்ன நினைக்கிறா, அவங்க தாத்தா பாட்டியை பற்றி என்ன நினைக்கிறான்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒயிட் புக் வந்து என் லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் என் பொண்ணை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் முக்கியமாக என்னன்னாக்கா என் வீட்டுக்கார் வந்துட்டு ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாரு. என் பொண்ணு அவங்க அப்பாவை எந்த இடத்துல வச்சுருக்கா, எவ்வளோ மிஸ் பண்ணுறா அப்படின்றத வந்து அவங்க அப்பா இந்த புக்கில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது எனக்கும் அவளுடைய உள் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜாக இருந்துச்சு. இது விசிட்டிங் கார்டு எப்போ நம்ம கொடுப்போம், ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணி இதெல்லாம் என்னோட விசிட்டிங் கார்டுன்னு சொல்லி கொடுக்கறச்ச நம்ம நல்லா எக்ஸைட் ஆகும். இது என்னோட விசிட்டிங் கார்டுன்னு கொடுக்கறச்ச எல்லாருக்கும் அதை தந்துட்டு இருப்போம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்போம். குழந்தைங்க அவங்க வந்து இது என்னோட விசிட்டிங் கார்டு எங்கள் ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க, என்னோட லைஃப் ஆம்பிஷன் இது, அதில் நான் என்ன ஆக போகிறேன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் இவ்வளோ அருமையான ஸ்கூலான ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. தேங்க்யூ. இதெல்லாம் ஆச்சாரியாவால் மட்டும்தான் முடியும்.
தேங்க்யூ. இவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கிறது, அவங்க என் அக்கா பசங்க கிட்டலாம் அவங்க விசிட்டிங் கார்டு ஷேர் பண்ணுறது, அவங்களுடைய ஆம்பிஷன் என்னென்னு அதில் இருக்குது, அதை அவங்களோட எல்லா குழந்தைங்களோட ஷேர் பண்ணக்குள்ள அவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எங்கள் அக்கா சிதம்பரத்தில் இருக்கா, பரவாயில்ல உங்கள் ஸ்கூல் இவ்வளோ பண்ணுறாங்களா, இப்போவே வந்துட்டு ஐடி கார்டு, அவங்களுக்குன்னு ஒரு மெயில், அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ், அவங்களுடைய எஜுகேஷ்னல் என்ன ப்ரொஃபைல்ன்றது எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். அதை வந்து அவங்க எங்கே இருந்தாலும் பார்க்குறாங்க. ஈவன் என் வீட்டுக்கார் கூடயும் ஃபாரின்ல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவருடைய ப்ரொஃபைல் அப்டேட்டை வந்து அவர் எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு இருக்காரு. I don't have a visiting card. I made for her. Last year I made for ஸ்ரீநிதி ஒன்லி. அவளுக்காக நான் விசிட்டிங் கார்டு செஞ்சு கொடுத்தேன். பட் எம்டிஜி வந்து அவங்களுக்கு ஒரு இயரும் அவங்களோட விசிட்டிங் கார்டு கொடுத்து அவங்களோட ப்ரொஃபைல், அவங்களோட ஸ்பெஷாலிட்டி ஏரியா அண்ட் வாட் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இதெல்லாம் போட்டு கொடுக்கறதுனால அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் getting more and more high. Thank you MDG and thank you all for supporting this. Thank you. Thanks to Acharya. Acharya World Class Education.